நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய மிசைல் தாக்குதலை நிகழ்த்துறாங்க. அதுக்கடுத்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு பதில் தாக்குதல் நிகழ்த்துவாங்க. பெரிய அளவுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதி அதற்கு அடுத்த நாளே நம்ம ஈரானுக்கு போர்க்கப்பல்களை அனுப்புகிறோம். ஐஎன்எஸ் திர், ஐஎன்எஸ் ஷார்துல், அப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்டினுடைய ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் ஒன்று. இந்த 3 போர்க்கப்பல்களும் இப்போ பார்த்தீங்கன்னா பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருக்கு. ஈரானோட இணைஞ்சு இந்த சமயத்தில் இந்திய நேவி ஒரு ஜாயிண்ட் நேவல் ட்ரில்ல ஈடுபட போறாங்க. இது பலருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னங்க இஸ்ரேல் பதில் தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்டே குதிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இந்தியா வார்ஷிப் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் இந்த விஷயத்தை ரொம்பவே வியந்து பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நண்பர்களே. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா மேலே இஸ்ரேல் கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான, இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போதைக்கு போர் வேணாம், எஸ்கலேஷன் அப்படின்றது வேணாம் அப்படின்றத இஸ்ரேலினுடைய பிஎம் கிட்ட நம்மளுடைய பிஎம் பெரிய அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரானும் நம்மளுக்கு தேவை, இஸ்ரேலும் நம்மளுக்கு தேவை. ரெண்டு பேருமே நம்மளுடைய ஒரு விதத்தில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். இஸ்ரேல் ஒரு விதத்தில் நம்மளுக்கு நெருங்கிய நண்பன், ஈரான் ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாடு. ஸோ கல்ஃபில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிறதுனால நம்ம நம்மளுடைய ஃபோரெக்ஸ் ரிசர்வ் பெரிய அளவுக்கு குறையும். ஈரான் கிட்டேருந்து நம்ம டேரெக்டாக க்ரூட் ஆயில் அப்படின்ற வாங்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவுக்கு ஏற்படும். ஏன்னா சைனாக்காரன் ஈரான் கிட்டேருந்து தான் நிறையா வாங்கிட்டு இருக்கிறான். இப்போ ஈரானோட சப்ளை அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவன் நம்ம யார்ட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோமோ அவங்ககிட்ட போயிட்டு வாங்க ஆரம்பிச்சிடும். இந்த டிமாண்ட் அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ அதனால ஈரானினுடைய அந்த பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நிறையா நடக்குது. சபகர் போர்ட்டை நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தையும் நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த பகுதியில் இஸ்ரேலினுடைய ஸ்ட்ரைக்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது, அந்த இடத்துல ஒரு எஸ்கலேஷன் அப்படின்றது நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக ஒரு மெசேஜ் கொடுக்கும் விதத்தில் இந்திய நேவி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய வார்ஷிப்ஸை அந்த பகுதிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் அந்த துறைமுகத்தின் மீது ஏதாவது தாக்குதல் நிகழ்த்த நினைச்சாலும் கூட, எப்போ அங்கே இந்தியாவினுடைய வார்ஷிப் இருக்குதுப்பா, அங்கே நம்ம ஏதாவது செஞ்சு இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் இடையில் ஏதாவது ஒரு நெருடல் ஏற்படுற போது அப்படின்னு கூட இஸ்ரேல் யோசிக்கலாம். ஸோ ஒரு டிட்டரன்ஸாக நம்மளுடைய வார்ஷிப்பை நம்ம பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் நண்பர்களே. ஈரான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போவதற்கு ஒரு கேட்வே, ஒரு பாதை, அதுதான் ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். துரதிருஷ்டவசமாக நம்ம பாகிஸ்தானுக்கு அண்டை நாடாக போயிட்டோம். ஸோ நில மார்க்கமாக நம்மளால் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போக முடியாது. பாகிஸ்தான் அங்கே போய் காஷ்மீரை பிடிச்சாதான் போக முடியும். இப்போ ஈரான் தான் நம்ம சென்ட்ரல் ஏஷியாவை அக்சஸ் பண்ணுவதற்கு, அங்கே பெரிய அளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட்லாம் நம்ம பண்ணுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால சிம்பாலிக்காக இப்போ ஈரானுக்கு நம்ம இந்த வார்ஷிப் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த வார்ஷிப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய அந்த வார்ஷிப்போட இணைஞ்சு ஒரு ஜாயிண்ட் ட்ரில்ல கல்ஃபில் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஹவுத்தீஸினுடைய அந்த மிசைல் தாக்குதல் அப்புறம் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்த இந்த சமயத்தில் இந்திய நேவி கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான போர்க்கப்பலை பார்த்தீங்கன்னா ரெட் சி பக்கமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறையா தாக்குதலுக்கு உள்ளான கப்பல்களுக்கு நம்மளுடைய வார்ஷிப் உதவி பண்ணாங்க. நிறையா கப்பலை ரெஸ்கியூ பண்ணியும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சொமாலி பைரேட்ஸினுடைய அந்த தாக்குதலை முறியடிச்சு பல கப்பல்களை நம்மளுடைய இந்திய நேவி மீட்டெடுத்தாங்க. ஸோ இந்திய நேவி ஒரு ட்ரூ பவராக அரேபியன் சீல இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்பட்டது. சீனா இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. இதெல்லாம் சீனானால சத்தியமாக செய்யவே முடியாதரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணோம். இப்போ இந்திய நேவி ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக மாறுறதுனால ஒரு சில முக்கியமான சூழ்நிலைகளில் அவங்கள முன்னிலைப்படுத்த வேண்டிய அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இது ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ ஆழமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம போர்க்கப்பல் அனுப்பணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணி கூட அந்த இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம கமிட்டடாக இந்த டயத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், அந்த டயத்தில் அனுப்புவோம், அது ஒரு மெசேஜை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுருக்கிறோம். சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். உக்ரைன் ரஷ்யா போர் எப்படி நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்போது ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் அப்படின்ற இஸ்ரேல் செஞ்சு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன நிலப்பரப்பில், ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன நிலப்பரப்பில். ஆனால் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மோதல் பரவலாக விரிஞ்சு நடந்து இருக்கு நண்பர்களே. இப்போது இஸ்ரேல் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஐடிஎஃப் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா,
அடிஷ்னலாக சதன் லெபனானில் இருக்கக்கூடிய 25 கிராமங்களை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 76 கிராமங்களை இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்துட்டு காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லையிலேருந்து 45 கிலோமீட்டர் வந்துட்டு உள்ளே போகுது. இப்போ இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இன்னும் அடிஷ்னலாக ஒரு டிவிஷனை லெபனான் பார்டர் சைடு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலினுடைய அந்த கிரவுண்ட் இன்வேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு ப்ராடன் ஆகுது, அந்த ஆப்ரேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றது தெளிவாகவே வந்துட்டு தெரியுது. இந்த முறை இந்த கிரவுண்ட் இன்வேஷனில் இஸ்ரேலுக்கு ஒரு ஈஸியான ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. 2006 இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடந்த அந்த மோதல் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக வந்துட்டு இருந்தது. அந்த மோதலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிரவுண்ட் இன்வேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த முடிவுமே வந்துட்டு எட்டப்படலை. ஆனால் இப்போது இஸ்ரேலினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்து தொடர்ச்சியாக அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இழப்புகள் அப்படின்றது இருக்குது, இழப்புகள் இல்லாமல் எந்த போரும் வந்துட்டு கிடையாது. ஆனாலும் அந்த இழப்புகள் இஸ்ரேல் ஃபோர்ஸஸை பெரிய அளவுக்கு டிட்டர் பண்ணல. இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15 ஹெஸ்புல்லா மெம்பர்ஸை வந்துட்டு ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக ஹெஸ்புல்லாவினுடைய அந்த ஆப்ரேஷன்ஸை இஸ்ரேல் வந்து டீக்ரேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவினுடைய அந்த வெப்பன் சப்ளை, ஹெஸ்புல்லாவினுடைய அந்த வெப்பன்ஸ் யூனிட்டுக்கு வந்துட்டு யார் இன்சார்ஜ், ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஹெஸ்புல்லாவை வந்துட்டு இஸ்ரேல் அடித்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் 2006 இஸ்ரேலை தடுத்து நிறுத்தின மாதிரி, இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ண மாதிரி இந்த முறை ஹெஸ்புல்லானால் டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் பரவலாக பலர் வைக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ அந்த பவர் டைனமிக்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு களமிறங்கி ஹெஸ்புல்லாவுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு செயல்பட மாட்டாங்க. ஒரு பக்கம் காசாக்குள்ளே வந்துட்டு பயங்கரமான ஒரு நீண்ட மோதல் வந்துட்டு நீடிச்சு வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேல் வடக்கு பகுதிக்குள்ளே வந்துட்டு நுழையிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அவங்க நினச்ச விஷயத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நுழையிறாங்க அப்படின்னு நிறைய வார் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓவரால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஈரானினுடைய அந்த கூட்டாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒட்டுமொத்தமாக ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்ல தோணுது நண்பர்களே. இப்போ சிரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ஒரு ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டிப்போ, வெப்பன்ஸ் டிப்போ, ஸோ அந்த டிப்போ மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய கை வந்துட்டு ரொம்ப ஓங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய ஒரு கார்கோ பிளேன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து லேண்ட் ஆகிருக்கு. அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுத சப்ளை பண்ணுவதற்கு வெப்பன்ஸ் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அந்த இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அந்த இடத்தோட ரன்வேவை வந்துட்டு விட்டுட்டாங்க, டவரை வந்துட்டு விட்டுட்டாங்க, ரஷ்யாவினுடைய முக்கியமான மற்ற அசட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டாங்க. அந்த வெப்பன்ஸ் டிப்போவை மட்டும் வந்துட்டு குறி வச்சு இஸ்ரேல் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு செய்தி நீங்கள் எல்லாரும் பெரிய அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய இந்த நெவாட்டிம் ஏர்பேஸின் மீது ஈரான் நடத்தின அந்த மிசைல் தாக்குதலில் அந்த ஏர்பேஸ் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த செய்தி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேட்டலைட் இமேஜஸ்லாம் அது தெரிய வந்திருக்கு, இஸ்ரேல் வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அந்த நியூஸ்லாம் வந்திருக்கும். அந்த புகைப்படத்தை பப்ளிக்கு வெளியிட்டதே யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹேங்கரினுடைய ரூஃப் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் எங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸுக்கோ எங்களுடைய அசட்ஸுக்கோ எந்த பாதிப்பும் வந்துட்டு ஏற்படலை அப்படின்னு வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கேப்பபிலிட்டியில் எந்த பாதிப்புமே வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹேங்கருக்குள்ளே ஒரு மிசைல் பெனிட்ரேட் ஆகி அடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்தது அப்படின்னா சேதம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு கண்டிப்பாக அந்த ஃபைட்டர் ஜெட்டை டெஸ்ட்ராய் ஆகிருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு இஸ்ரேல் எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்புறதா இல்லை அந்த புகைப்படத்தை வந்துட்டு நம்புறதா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் ஓவரால் பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான மிசைல்ஸை ஈரான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 1-2 தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு சுச்சுவேஷன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நஸ்ரல்லாவினுடைய அந்த மரணம் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில், ஹெஸ்புல்லாவினுடைய அந்த உயர்மட்ட லெவலில் இருக்கிறவங்க அவங்க மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈரான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாரா உளவாளி எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு களை எடுக்கிற வேலையை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதிர்ச்சிகரமாக என்ன ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான இந்த ரெவல்யூஷனரி கார்ட் மெம்பர், ஒரு உயர்மட்ட லெவலில் இருக்கிறவர் ஃப்ரீக்வெண்ட்டாக நசருல்லா வந்துட்டு எங்கே போகிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம்மந்தமாகவே என்கொயர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. யார்கிட்ட ஃபோனில் பேசினாலும் இன்னொரு உயர் அதிகாரி இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ அவர் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இவங்க வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்போ யாரா சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி இது பண்ணி பார்க்குறப்போ அவர் இதை பற்றி அதிகமாக என்கொயர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை கூப்பிட்டு விசாரித்து அடுத்து அந்த நபரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட சேர்த்து இப்போ இன்னும் நிறைய பேர்த்த வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹெஸ்புல்லாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உளவாளிகளை வந்துட்டு கூடிய விரைவில் களை எடுக்கணும், இல்லாட்டி இந்த பேஜர் அட்டாக் மாதிரி வந்துட்டு பல அட்டாக் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெரிய இந்த ஆன்டி ஸ்பை ஆப்ரேஷனில் வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ அப்படி ஹெஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். குறிப்பாக இஸ்ரேலினுடைய அந்த கிரவுண்ட் இன்வேஷன் அடுத்து நாள் ஆக ஆக அது யாருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நிலம் அதிகமாக ஹெஸ்புல்லா இழக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இஸ்ரேல் ஒரு பெரிய பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணிடுவாங்க. முன்னாடி மாதிரி எல்லையை ஒட்டி இருந்துட்டு இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதிக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி ஹெஸ்புல்லா சம்பவங்களை செஞ்சிட முடியாது. ஸோ வரப்போகிற நாட்கள் ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் அந்த விஷயங்கள் எதுவும் இந்தியாவிற்கு நல்லதல்ல. நம்மளுடைய நாட்டினுடைய அந்த அந்நிய செலாவணிக்கு சுத்தமாக நல்லதில்லை. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. மறக்காமல் இந்த விஷயத்தை இந்தியா ஈரானுக்கு போர்க்கப்பல் அனுப்பிச்ச அந்த முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.